கண்டிப்பா ஸ்கூல் காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ கிளியர் பண்ண முடியும்ன்றது கிடையாது. குரூப் 1க்கும் யூபிஎஸ்சிக்கும் டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு? ரியாலிட்டி என்ன? யார் பாஸ் பண்ண முடியும்? கோச்சிங் சென்டர் போய் தான் ஆகணுமா? இந்தியன் சேனல் வந்து ஃப்ரீ சேனல், கவர்மெண்டோட சேனல். அதுல வர வீடியோஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. அந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி தான் நான் இந்த எக்ஸாமே வந்து எழுதினேன். எவ்வளவோ அச்சீவர்ஸ் வந்துட்டு ஃபுல்லா தமிழ் மீடியம்ல படிச்சு அச்சீவ் பண்ணாங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா என்னன்னா, நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து தயங்க கூடாது. அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல யூபிஎஸ்சி தேர்வுல இந்திய அளவுல 2ஆம் இடம் பிடித்திருக்கக்கூடிய ராஜேஸ்வரி சுவி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். மேம் வணக்கம். முதல்ல விகடன் சார்பா எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. எப்படி உணர்றீங்க? இந்திய அளவுல 2ஆம் இடம் அப்படிங்கறத எதிர்பார்த்தீங்களா? இல்ல, ரேங்க் இதுதான் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆல் இண்டியா ரேங்க் 2ன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான தருணம் தான். இப்ப யூபிஎஸ்சி தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த டாப் 10 ரேங்க்குள்ள வந்து தமிழக மாணவர்கள் யாருமே வரவே இல்லை. 10 வருடங்களுக்கு முன்பு தான் 7வது ரேங்க் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. 10 வருடங்களுக்கு பிறகு இந்த ரேங்க் வந்திருக்கீங்க. உங்க உறவினர்கள்லாம் என்ன சொன்னாங்க? எப்படியான வாழ்த்துக்கள்லாம் வந்துச்சு? மறக்க முடியாத வாழ்த்துக்கள் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம்தான். முதல்ல வந்து பேரண்ட்ஸ்க்கு எப்பயுமே எந்த இது வந்தாலும் அம்மா அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். சொல்லும் போது அவங்க ரொம்ப கண் கலங்கிட்டாங்க. நிஜமாவே ஒரு விஷயத்த நான் பர்சனலா பண்ணி சந்தோஷப்படுறப்போ வந்துட்டு மற்றவங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க, வெல்விஷர்ஸ் இருக்காங்க, எனக்கு நிறைய மென்டார்ஸ் அண்ட் கைட்ஸ். ஐ எம் தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு சந்தோஷமான வாழ்த்து வரும்போது எனக்கு அது ஃபில்ஃபில்மெண்டா ஃபீல் ஆச்சு. என்ன வேர்ட் ஃபர்ஸ்ட் என்ன வேர்ட் சொன்னாங்க? அவங்க திரும்ப கேட்டாங்க, என்னடா சொல்ற அப்படின்னு. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் அது இன்னொரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு தான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு அவங்க அந்த வார்த்தை அவங்க கண் கலங்கிட்டு இந்த குரல் தளர்ந்து சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம். வார்த்தைகளே இல்ல, எமோஷன்ஸ் மட்டும்தான். அவ்வளவுதான், அப்படிதான் இருந்துச்சு. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. நீங்க என்னோட அப்பா பேர் வந்து திரு முருகதாஸ். அவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வந்து திருமதி நாகராணி. அவங்க வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அவ தம்பி இருக்காங்க குமாரசெல்வன், அவங்க டாக்டரா இருக்காங்க. இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். அம்மா வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்ல எப்படி? கண்டிப்பா. அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே எங்களோட வீட்டுல சூழ்நிலைகள் முன்ன பின்ன இருக்கலாம், அது தனி. பட் படிப்புன்றதுல வந்துட்டு அவங்க எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணதான் சொல்லுவாங்க. அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும், எக்ஸாம்ஸோ மார்க்ஸோ அதுல வந்து அவங்க எனக்கு ப்ரெஷர் போட மாட்டாங்க. ஆனா நான் அதை கரெக்டா ப்ராம்ப்டா செய்யறேன்னா, நாங்க 2 பேருமே நீ இதை பண்ணணும்னு எங்களை என்னைக்குமே அவங்க ப்ரெஷர் பண்ணது. ஏன்னா என்னோட 7 வருஷ ஜேர்னில அவங்க என்னைக்குமே என்னடா நீ கிளியர் பண்ணலன்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டதே கிடையாது. ஒன்னால முடியும்டா, வாடா பாத்துக்கலான்றது தான் இருக்கும். ஸோ அவங்களோடது என்னன்னா, நீ டெடிகேட்டடா ஹானஸ்டா ஒர்க் பண்றியா, அவ்வளவுதான். நம்ம சைட்ல இருந்து நம்ம கொடுத்துடணும். அதுல அவங்க ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. அது வந்து நான் அம்மா கிட்ட இருந்தோ அப்பா கிட்ட இருந்தோ கத்துக்கிட்ட ஒரு விஷயம். உனக்கு நீ மனசார பண்ற விஷயங்களுக்கு நாங்க எப்பயுமே உறுதுணையா இருப்போம் அப்படின்ற சப்போர்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய பில்லர். அவங்களோட நாலேஜ், அவங்களோட சப்போர்ட், அவங்களோட அந்த ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் அண்ட் பிளஸிங்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு. அதனாலதான் இது பண்ண முடியும். இப்போ டாப்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல்ல இருந்தே நீங்க வந்து படிப்புல சுட்டியா டாப்பரா இருந்திருக்கீங்களா இல்ல இந்த எக்ஸாம் அப்படின்னு வரும்போது தானா? ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு? இல்ல, ஜெனரலாவே ஒரு ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ஸ்குள்ள ஸ்கூல்லயே நான் செக்யூர் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி என்னோட பர்சன்டேஜுமே வந்துட்டு 95% அந்த மாதிரி தான் இருக்கும். காலேஜுமே அப்படிதான். நான் என்சிசி கேரட்டா இருந்திருக்கேன். ஸோ இன்னொரு ஒர்க் பண்ணா கூடவே என்னால் ஸ்டடீஸை வந்து ஃபோக்கஸ்டா வந்து புஷ் பண்ண முடியும், என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணுறது எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படிதான் என்னை வந்து வீட்லயுமே அப்படிதான் என்னை ட்ரெயின் பண்ணி வளர்த்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ஆனா நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, கண்டிப்பா ஸ்கூல் காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சியோ கிளியர் பண்ண முடியும்ன்றது கிடையாது. என்னோட கேஸ்ல அப்படி இல்லைனாலுமே நிறைய பேர் ஸ்கூல் காலேஜ்ல ஆவரேஜா இருக்கிறவங்க கூட படிச்சு நல்லா படிச்சு அந்த எக்ஸாம்க்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சு ஈவன் ஏர்லியர் அட்டம்ப்ட்ஸ்லயே ஒரு செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்ப்ட்லயே வர்றவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம எந்த டைம்ல எந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி கரெக்டா யூஸ் பண்றோன்றதுலதான் இருக்கு. இல்ல இது வந்து உங்களுக்கு 5வது அட்டெம்ப்ட் இல்லையா? இதற்கு முன்னாடி 4 அட்டெம்ப்ட் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க யூபிஎஸ்சி தேர்வுல. இந்த 4 அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு கிடைச்ச லேர்னிங் என்ன? 5வது அட்டெம்ப்ட் நீங்க எப்படி வந்து இதை பண்ணீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்
கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க சொல்ற மாதிரி 2018 பாஸ் அவுட், அதுக்கப்புறம் 2019ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அப்புறம் ஒரு 3 அட்டெம்ப்ட்ஸ் கன்சிக்யூட்டிவா கொடுத்து அது எனக்கு கிளியர் ஆகல. என்ன காரணம்னு நான் அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம நிறைய சோர்ஸ் இருக்கும், படிப்போம், போய் எக்ஸாம் எழுதுவோம், அவ்வளோ மட்டும்தான் நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட்டுக்கு. அப்புறமா நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம வந்து யூபிஎஸ்சிக்கு என்ன தேவை அப்படின்றத டீகோட் பண்ணல. அந்த சிலபஸ்க்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். நம்ம படிச்சுட்டே இருந்துட்டு போய் எக்ஸாம் எழுதுனா அது கிளியர் ஆகிறது கிடையாது. யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது வந்து அந்த லாஜிக்கல் ரீசனிங்கா எப்படி நம்ம இது பண்ணணும், கெஸ் எப்படி எடுக்கணும், நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் பாசிட்டிவா இருக்கு எது நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் அனலைஸ் பண்ணி அந்த என்னோட 4th அட்டெம்ப்ட் நான் அந்த மாதிரி தான் கொடுத்தேன். அதுல நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, நான் எக்ஸாம் ஹால்ல வந்துட்டு நான் நார்மலா பண்ண ப்ராக்டிஸை சரியா என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, அந்த எக்ஸாம் டென்ஷன்ல அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால. ஸோ இது எல்லாத்தையுமே ரைட் ஃப்ரம் தி ப்ரிப்பரேஷன், ஓரியன்டேஷன் வித் யூபிஎஸ்சி அண்ட் எக்ஸாம் ஹால்லையுமே காமன் கம்போஸ்டா வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். மனதளவுல தயார்படுத்திக்க முடியல. கண்டிப்பா ஃபுல்லா வந்து அந்த ப்ராசஸ் கண்டிப்பா ஒரு ரொம்ப நம்மள இது பண்ற ப்ராசஸ், புல் டவுன் பண்ற ப்ராசஸா தான் இருக்கும். தெரியாத கொஸ்டின்ஸ் வரும், அதெல்லாம் நினைச்சு நம்ம நர்வஸ் ஆகாம டென்ஷன் ஆகாம த்ரூ அவுட் அந்த 2 ஹவர்ஸுமே ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டா மனசை கிவ் அப் பண்ணாம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் 2025 அட்டெம்ப்ட் கொடுத்தேன். ஹோப்ஃபுல்லி அது ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அண்ட் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூமே வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி குரூப் 1 ப்ராக்டிஸ் இருந்தது, எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே, உங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இல்லை வந்து மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுல எப்படி உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி கொடுத்தீங்க முன்னாடிக்கும் இப்பயும்? மெயின்ஸ் வந்து இதுதான் எனக்கு 2025ல தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் மெயின்ஸ் யூபிஎஸ்சிக்கு அப்பியர் ஆகுறேன். எனக்கு வந்து ஒரு பேக்கப்க்கு என்னன்னா, நான் ஆல்ரெடி குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் 3 தடவை குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நான் குரூப் 1க்கு அப்போலோ இன்ஸ்டிடியூட்ல அசோசியேட் ஆயிருந்தேன். அங்க வந்து ஒரு இன்டென்ஸான ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தது. அந்த டைம் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், கொஸ்டினோட டிமாண்ட் என்ன அப்படின்னு அட்ரஸ் பண்றதா இருக்கட்டும், எப்படி வந்து நம்ம பேப்பரை யூனிக்கா காட்டலாம் அப்படின்றது, அதெல்லாமே எனக்கு அங்க இருக்கிற லேர்னிங்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா இந்த வருஷம் யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கு ஒரு 70 days தான் இருந்தது. அப்போ வந்துட்டு நான் என்னோட நாலேஜை ப்ரஷ் அப் பண்ணி இங்க என்ன இருக்கு, ஆப்ஷனல் சப்ஜெக்டா இருக்கட்டும், எத்திக்ஸ், எஸ்ஏ, இந்த மாதிரி புதுசா படிக்க வேண்டியதுல மட்டும் என்ன நான் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கிட்டு என்னோட ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருந்த அந்த ஒரு ஸ்கில்லை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது மெயின்ஸ்ல. அண்ட் ஆல்சோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட டிமாண்ட் என்னன்னு அதை முதல் நம்ம வாசிச்சோன்னே தெரிஞ்சுக்கணும். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கொஸ்டினுமே மிஸ் பண்ணாம எல்லா கொஸ்டினையுமே கரெக்டா எழுதணும். அப்புறம் வந்துட்டு நம்ம ப்ரெசன்டேஷன் வந்துட்டு இவாலுவேட்டருக்கு புரியுற மாதிரி நீட்டா லெஜிபிளா இருந்தா தான் அவங்களால மார்க் போட முடியும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நான் அனலைஸ் பண்ணியிருந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி வெயிட்டேஜ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு என்னோட ஷெடியூலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ரொசீட் பண்ணேன். இன்டர்வியூ வந்து வந்தப்போவே வந்துட்டு நிறைய மாக் இன்டர்வியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து என்னோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல ஃபுல்லாவே தமிழ்நாடு கவர்மெண்டோட நான் முதல்வன் ஸ்கீம்ல அசோசியேட் ஆயிருந்தேன். ப்ரிலிம்ஸும் அப்படிதான், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ எல்லாமே. ஸோ அங்கே வந்து எங்களுக்கு இப்போ மெயின்ஸ்க்கும் நாங்கள் தங்கி படித்தோம், அங்கேயுமே நல்ல கைடன்ஸ் கிடைச்சது. இன்டர்வியூக்குமே அங்கே ஒரு 1 month தங்கி இருந்து குரூப் டிஸ்கஷன், ஃபர்ஸ்ட் அந்த ஃபியர் ஃபேக்டர் போகணும் அப்படின்னு. ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்றதுனால அந்த ஃபியர் ஃபேக்டர் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு தகுந்த மாதிரி என்ன நானே ஓரியன்ட் பண்ணிக்கிட்டேன். போன வருஷம் கேட்ட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் பார்க்கறது, ஆல்ரெடி டாப்பர்ஸ்லாம் எப்படி பேசியிருக்காங்கன்றத பார்க்கறது, நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பர்சனல் கைடோ மென்டாரோ அவங்கள்ட்ட போய் இது பண்றது, அரம் இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி டெல்லி பேஸ்டும் நிறைய மார்க்ஸ் கொடுத்தேன். ஒரு 10 to 11 மார்க்ஸ் கொடுத்தேன். ஒரு மார்க்லேயே அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் இருக்கும் இல்லையா, அதை இன்க்ளூட் பண்ணி அடுத்த மார்க் என்னோட. ஸோ இதெல்லாமே தான் வந்து பண்ணதான் வந்து நான் பெட்டரா ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ போட்டித் தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது புதுசு கிடையாது. ஏற்கனவே குரூப் 1 தேர்வில் நீங்க வெற்றி பெற்று துணை ஆட்சியராக இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? வந்து குரூப் 1 தேர்வுக்கும் யூபிஎஸ்சி தேர்வுக்குமான வேறுபாடுகள் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்து யூபிஎஸ்சி படிக்க வந்தது தான். ஸோ எனக்கு பேஸ் வந்து அந்த யூபிஎஸ்சி கிளாஸஸ் அண்ட் யூபிஎஸ்சி விஷயங்கள் தான். அப்புறம் குரூப் 1 பேரலா எனக்கு கிளியர் ஆகும் பொழுது அங்கே நான் ரைட்டிங், நான் சொன்ன மாதிரி மெயின்ஸ்க்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன். குரூப் 1க்கும் யூபிஎஸ்சிக்கும் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்ல ஒரு எக்ஸ்டெண்டட் குரூப் 1ஓட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் யூபிஎஸ்சி மாதிரி இருக்கும். ஒன்லி டிஃபரன்சஸ் அந்த அப்ரோச் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் மாறுபடும்.
அங்க ப்ரிலிம்ஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, ஆனா இங்க நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுவே வந்துட்டு நம்ம அந்த கொஸ்டினை அணுகுற முறையே வந்து மாறுபடும். ஆனா நாலேஜ் அண்ட் கண்டென்ட் வைஸ் பார்த்தா ரெண்டுமே ஒரு 40 to 50% மேல ஓவர்லாப் ஆகும். அது வந்து வேர்ல்டு லெவல், இந்தியா லெவல்ல படிப்போம் யூபிஎஸ்சி. தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி, தமிழ்நாடு ஜியாகிரபியை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி. ஸோ எனக்கு ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரியா தான் இருந்திருக்கு. எப்பயுமே இது படிச்சது அதுக்கு உதவிகரமா தான் இருந்திருக்கு. ரெண்டுமே மாறி மாறி எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தது. இப்போ டிஎன்பிசி அப்படின்னு பார்த்தா கூட அதுலேயுமே நீங்கள் ஒரு 11th ரேங்க் வாங்கியிருந்தீங்க. ஸ்டேட் வைஸ் பார்த்தோம்னா 11th ரேங்க் வாங்கியிருந்தீங்க. இதில் வந்து நேஷனல் வைடு 2nd ரேங்க் வாங்கியிருக்கீங்க. இப்போது உங்களை எப்படி வந்து மெருகேற்றிக்கிட்டே வந்தீங்க? அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய பயிற்சியாக இருக்கட்டும், அது எது மற்றவர்கள்ட்டேருந்து என்ன வேறுபாடு உங்கள்கிட்ட இருந்தது? கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சிவில் சர்வீசஸ் எக்ஸ்போஷர் எனக்கு கிடையாது. அம்மா வந்து அசோசியேட் ப்ரொஃபஸரா இருந்தாலும் எனக்கு சிவில் சர்வீசஸ் பேக்ரவுண்டோ இல்ல ஃபேமிலியில க்ளோஸ் சர்க்கிள்ல கிடையாது. ஸோ 2018ல ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷரா, ரொம்ப நியூவா, யார் என்ன சொன்னாலும் டைவர்ட் ஆகுற மாதிரி, அந்த மாதிரி இது பண்ணா வந்துரும், அது பண்ணா வந்துரும்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன ஓவர் தி இயர்ஸ் நான் பண்ண மிஸ்டேக்ஸ்ல கத்துக்கிட்டேன்னா, பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது யூபிஎஸ்சியா இருந்தா என்சிஆர்டி, டிஎன்பிஎஸ்சி இருந்தா தமிழ்நாடு புக்ஸ், அதுதான் பேசிக். அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணி கான்செப்சுவல் கிளாரிட்டி கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கு நம்ம பில்ட் பண்றது ஈஸி. ஒன்று. இன்னொன்று வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் போடணும். அப்பதான் நம்ம வந்து எக்ஸாம் ஹால்ல என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மூணாவது, டெஸ்ட் எழுதிட்டு நிறைய பேர், நானே இது முன்னாடி பண்ணியிருக்கேன், டெஸ்ட் எழுதுவேன், மார்க் வரும், பார்த்துட்டு விட்டுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிடுவேன். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த டெஸ்ட்ல நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா வந்திருக்கு, எத்தனை கொஸ்டின்ஸ் தப்பா வந்திருக்கு, அந்த கொஸ்டின் ஏன் தப்பா வந்திருக்கு, அப்ப அந்த கொஸ்டினோட கான்செப்சுவல் கிளாரிட்டி நம்ம கம்மியா இருக்கா, இல்ல நம்ம அந்த எக்ஸாம்ல பதட்டத்துல அந்த கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கோமா அப்படின்னு நம்மள ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் 2 மணி நேரம் எழுதுறதுன்னா அதை அனலைஸ் பண்றதுக்கு 3-4 மணி நேரம் ஆகும். ஆனா அதை பண்ணிட்டு நம்ம அடுத்த டெஸ்ட் போனாதான் உண்மையிலேயே நம்மளால வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். ரைட்டிங் ப்ராக்டிஸும் அப்படிதான். மெயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு நான் டெய்லி 1 மணி நேரம் எழுதி பார்ப்பேன், டெஸ்ட் இருக்கோ இல்லையோ. அதுக்கப்புறம் எனக்கு அது வருது நல்லா அப்படின்றதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த நேரத்தை மற்ற இது படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மைண்டா இருக்கணும். ஒரு டெஃபினட்டான கம்மியான சோர்ஸே திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணா போதும், நம்மளுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் மேல கான்ஃபிடன்ஸ் வரணும். மூணாவது வந்துட்டு எனக்குன்னு ஒரு யூனிக் ஸ்ட்ராட்டஜியை நமக்கு எது வராது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணணும். மற்ற டாப்பர்ஸ் சொல்றதோ மற்றவங்க சொல்றதோ டிராகவே ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி தான் வந்து நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணி. உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு? யூனிக் ஸ்ட்ராட்டஜினா அது எனக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பாக்குறது தான். அந்த இது மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜியோட ஒன்றையும் இருக்கலாம், ஒன்றாமலும் இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் தான் கஷ்டம் கிளியர் பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் அதுக்கு ப்ராப்பரா ஒரு 3 months கம்ப்ளீட்டா என்னோட ஒர்க்ல இருந்து லீவ் எடுத்து, தேங்க்ஃபுல்லி என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட், என்னோட ஆஃபீஸ்ல எனக்கு சப்போர்ட் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி லீவ் எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் கிராக் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணணும். எனக்கு ஹிஸ்ட்ரி நல்லா வரும், எனக்கு வந்து எக்கானமி பெட்டரா வரும். ஸோ அந்த மாதிரி நான் என்னோட ஸ்ட்ரென்த் சப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வருதுன்னா நான் ஏன் நெகட்டிவ் மார்க்கிங்ல தப்பு பண்றேன், நான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ல போட்ட ஆன்சர்லாம் மோஸ்ட்லி கரெக்டா தான் இருக்கும், நான் அதை டவுட் பண்ணி செகண்டா போடுறது தப்பா இருக்கு. இது எல்லாமே எப்படி வரும்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் வரும். கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ண வேண்டியது கண்டிப்பா. ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நமக்கு என்ன வருது வரலனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணாதான். ஏன்னா யூபிஎஸ்சிக்கோ டிஎன்பிஎஸ்சிக்கோ இதுதான் ஒரு பிளாங்கெட்டான ஸ்ட்ராட்டஜி. எல்லாருக்குமே அம்ப்ரெலா ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கிடையவே கிடையாது. யார் வந்து அந்த எக்ஸாமோட கிரக்ஸ் அண்ட் த்ரெட்டை கேட்ச் பண்ணிக்கிறோமோ, நம்மளோட வேலை நம்ம பண்றோமோ, அது ஆப்வியஸா எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். யூனிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேசும்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ள வரும். உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்துச்சு? எந்த அளவுக்கு வந்து படிப்புக்கான நேரத்தை ஒதுக்குனீங்க? எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ அதுல இருந்து நீங்க எப்படி உங்களை விலக்கி வச்சுக்கிட்டீங்க? எவ்வளவு மணி நேரம் உங்களுக்கு டெடிகேட்டிவா வந்து இந்த படிப்புக்கு ஒதுக்கிக்கிட்டீங்க? நான் முழு நேர ஆஸ்பிரண்டா இருந்தப்போ வந்துட்டு கண்டிப்பா சாப்பிடுறது தூங்குறது தவிர எல்லா டைமுமே படிக்கிறதுக்கு தான் செலவு பண்ணுவோம். இல்ல என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்குன்னா நம்மளோட பாசிட்டிவான சர்க்கிள், இப்போ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, இல்ல நம்மளுக்கு உண்மையிலேயே நல்லது இன்புட்ஸ் தர ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். சோஷியல் மீடியா ஜென்ரலா எனக்குமே எல்லாத்துலயுமே அக்கௌண்ட்ஸ் இருக்கும். பட் நான் எக்ஸாம் டைம்ல அதை தவிர்த்துப்பேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குன்னா நான் எக்ஸாம் டைம்ல வந்து அதை போய்க்க மாட்டேன். எப்பயாவது போய் ஒரு ½ an hour இல்ல ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்றதுனால யாரும் பெருசா டைவர்ட் ஆகிறது கிடையாதுன்னு நான் நம்புறேன். எனக்கு எப்ப அது டைவர்ஷனா ஃபீல் ஆகுதோ அப்ப நான் அதை வந்து தவிர்த்துப்பேன். இன்னொன்னு வந்துட்டு சில பேர் ஏர்லி ரைசரா இருப்பாங்க, சில பேர் லேட் நைட் நான் கொஞ்சம் ஏர்லியா எந்திரிச்சு படிக்கிறது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதிகாலை ஒரு 6 மணி, அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறேன்.
என்னோட ரொட்டீன்ல வந்து நான் கொஞ்சம் எக்ஸசைசஸ் ஆட் பண்ணிப்பேன். காலையில எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour ஒரு சின்ன எக்ஸசைஸ் என்னோட ரூம்லயே நான் யோகா மெடிடேஷன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியானது பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல். இது எல்லாமே நான் இந்த ஜேர்னில நானேவே எனக்கு கத்துக்கிட்டு இன்கல்கேட் பண்ணிக்கிட்டது தான். அண்ட் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு டேல எப்படி இருக்கும்னா, இப்போ ப்ரிலிம்ஸுக்குன்னா சிசாட்னு இன்னொரு பேப்பர் இருக்கு. அது வந்து எல்லாரையும் எலிமினேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப டஃபா ஆக்கிக்கிட்டே போறாங்க ஒரு வருஷம். அப்ப கண்டிப்பா மதியம் 2 மணி நேரம், அதுவும் அந்த எக்ஸாம் நடக்கிற டைமே இப்போ வந்து 2 to 4 தான் அங்க எக்ஸாம் நடக்குதுன்னா, அதே 2 to 4 டெய்லி அதே டைமுக்கு அந்த சிசாட் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ தட் என்னோட பிரெயின் வந்து அந்த டைமுக்கு அந்த பேப்பர் சால்வ் பண்ண ஆக்டிவா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா கண்டிப்பா. அதே மாதிரிதான் மார்னிங்கும். இப்போ மார்னிங் 9:30 to 11:30 வந்துட்டு பிலிம்ஸ் எக்ஸாம் எனக்கு அங்க நடக்குதுன்னா, நான் அந்த டைம்ல என் பிரெயினை தூங்கி பழகக்கூடாது. நான் அந்த எக்ஸாம் டைம்ல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றத வந்து ரொம்ப கான்சியஸாவே ப்ராக்டிஸ் பண்ணேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத தாண்டி அந்த நேரத்துல நான் என்ன சப்ஜெக்ட் அங்க எக்ஸாம் ஹால் அன்னைக்கு போய் அணுக போறேனோ அதை தான் நான் ஒரு ஆல்ரெடி 2-3 மாசமா பண்ணுவேன். அப்போ என் பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல ஆக்டிவா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐ திங்க் உங்களோட யூனிக் ஸ்ட்ராட்டஜில இது கூட வரும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியும். இது என்னோட சீனியர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்படி இனிஷியேட்டிவ் எடுத்து அதை ஃபாலோ பண்றோம் கன்சிஸ்டன்டான்றதுலதான். ஒரு 4-5 வருஷம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரியும். புதுசா என்டர் ஆகிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும். எல்லாருக்குமே இது சொல்லுங்க. உங்களுக்கான இன்ஸ்பிரேஷனா நிறைய பேர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க, ரோல் மாடல். அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன, அவங்க யார் யார், அது மாதிரி ஏதாவது தகவல் இருக்கா? நான் வந்து இந்த ஒரு யூனிக்கான பர்சன் தான், இல்லைன்னா இந்த ஒரு பர்சன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், அந்த மாதிரி என்னைக்குமே வச்சுக்கிட்டது கிடையாது. இப்போ ஒரு டாப்பரோட நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ் நம்ம பாக்குறோம். அவங்க சொல்ற ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளிக் ஆகும். எனக்கு எக்ஸாக்டா பேரு சொல்லி இது பண்ண தெரியல, ஆனா அந்த விஷயங்கள் தான் நான் எப்பயுமே எடுத்துப்பேன். இப்போ ஒரு ஆஃபீஸர் பாக்குறோம், அவங்க நான் ஆல்ரெடி டெப்யூட்டி கலெக்டரா இருக்கிறதுனால ஈவன் என்னோட கலெக்டரே வந்துட்டு சில நேரங்கள்ல கிரவுண்ட் லெவல்ல எப்படி இறங்கி எவ்வளவு அப்ரோச்சபிளா இருக்காரு அவரு, அது அந்த அப்ரோச்சபிலிட்டி நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துப்பேன். ஸோ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பர்சனாலிட்டிஸ் வாட் தே டூ, அவங்களோட ஆக்ஷன்ஸ் என்ன, அந்த ட்ரெயிட் என்ன, அதை நான் எனக்குள்ள இன்கல்கேட் பண்ணிக்கணும் அப்படின்னு. நீங்க சொன்னீங்க டெப்யூட்டி கலெக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, குரூப் 1ல பாஸ் ஆகி டெப்யூட்டி கலெக்டரா இருக்கீங்க. அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கு? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கீங்க, அந்த அனுபவங்கள் எப்படி இருந்திருக்கு? இப்போ அடுத்து கலெக்டர் ஆக போறீங்க, என்ன துறையில வந்து பணியாற்ற விருப்பமா இருக்கீங்க? திண்டுக்கல்ல டெப்யூட்டி கலெக்டர் ட்ரெயினியா ஆனதுக்கு ஆக்சுவலா ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் தான். ஏன்னா எனக்கு 2 கலெக்டர்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேடம் பூங்கொடி ஐஏஎஸ் மேடம், இப்போ சரவணன் ஐஏஎஸ் சார். 2 கலெக்டர்ஸ்மே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் அவுட் சைடரை எவ்வளோ தூரம் வெல்கமிங்கா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள எடுத்துட்டு வரணுமோ அவ்வளோ எனக்கு கம்ஃபர்டபுளா தான் வச்சுக்கிட்டாங்க. எனக்கு இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே, என் டிஆர்ஓ பிஏஜி எல்லாருமே வந்து டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். படிக்கணுமா போய் படி, கண்டிப்பா உன்னால முடியுன்ற ஒரு ஆட்டிடியூட் அவங்க கிட்ட இருக்கும். அண்ட் என்னோட பிரசன்ட் கலெக்டர் சார் வந்துட்டு நிறைய ஃபீல்டு ஒர்க் தருவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னோட இன்டர்வியூ டைம்ல. ஏன்னா இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, நீ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணி என்ஜாய் பண்ண ஒரு விஷயத்த சொல்லு, அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி சொல்லும் பொழுது நம்ம உண்மையிலேயே பண்ண விஷயத்த சொல்லும் போது அவங்க நேச்சுரலாவே அதுல இம்ப்ரெஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. இன்னும் மார்க்ஸ் வரல, பட் கண்டிப்பா ஒரு நல்ல மார்க் தான் இன்டர்வியூல வந்திருக்கணும் இந்த ரேங்க் வரதுக்கு. ஸோ அந்த ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐ திங்க் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். உங்களுடைய ரோல் என்ன, டெப்யூட்டி கலெக்டர் ரோல் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக. இன்னொன்று வந்துட்டு நான் டெப்யூட்டி கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமா ஃபீல்டில் போய் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, ஓ நம்மளோட சேவைகள் வந்துட்டு இந்த அளவுக்கு போகும்போது டைரக்டா ஒரு ஒரு வயசானவங்களுக்கு ஒரு ஓஏபி பென்ஷனுக்கு நம்ம அப்ரூவ் பண்ணும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஃபீல்டில் போய் பார்க்கும்போது எவ்வளவோ ஃபார்மர்ஸ் பார்க்குறோம், விமென் பார்க்குறோம், எவ்வளோ வல்னரபிள் செக்ஷன்ஸ் நிறைய பார்க்குறோம். அப்போ அவங்களாம் அவங்களோட சேவைகளை பெறும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்றது தெரியும் போது அது ஓகே, நம்மளால இவ்வளோ தூரம் சொசைட்டி இம்பாக்ட் பண்ண முடியும்னு அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு என்னோட ட்ரைனிங்ல கிடைச்சது. அதுவே என்னோட யூபிஎஸ்சிக்கு வந்து இன்னொரு பாசிட்டிவ் புஷ்ஷாக தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க வந்து ஒரு 5 முறை நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க. இந்த 4 முறை தோல்வியிலிருந்து தோலாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் மனதளவில் அதை எப்படி நீங்கள் இந்த ஃபெயிலியர்ஸை வந்து எதிர்கொண்டீங்கன்றதான். இப்போ வந்து வெற்றியை ஈஸியாக வந்து எதிர்கொண்டலாம், தோல்விகளை வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதுலேருந்து எப்படி வெளில வந்தீங்க? தோல்வி வெற்றி ரெண்டையுமே வந்துட்டு சட்டலாக எதிர்கொள்ளணுன்றது தான் வந்து நான் யோசிப்பேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். தோல்வி அப்போ நம்ம ரொம்ப டவுன் ஆயிடுவோம். அப்போ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பெருசாக யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட், கண்டிப்பாக பேரண்ட்ஸோட சப்போர்ட். ரெண்டாவது வந்துட்டு நான் எப்பயுமே ரொம்ப துவண்டு போயிருந்தேன்னா எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் நானே, ஒய் டூ யூ கம் இன் டு இட், ஏன் உள்ள வந்த,
எது உன்னோட மோட்டிவா இருந்தது, நீ ஏன் ஸ்டார்ட் பண்ண, ஒரு கோட் இருக்கும், எப்பெல்லாம் நீ குவிட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்ப வந்து திங்க் ஆஃப் வை டிட் யூ ஸ்டார்ட் இட் அப்படின்ற மாதிரி. அந்த ரீசன் வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே நம்ம சிவில் சர்வீஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன, சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் கெரியர் அமையணும்ன்றது. அந்த மாதிரி ரெண்டாவது வந்துட்டு நம்மள மாதிரியே நிறைய பேர் வந்துட்டு தோல்வி அடைஞ்சு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட சில இன்ஸ்பிரேஷனான ஒரு வீடியோஸ்லாம் பார்க்கறது வைக்கிறதோ ரொம்ப அந்த மாதிரி போகிறது கிடையாது. பட் வை டிட் ஐ ஸ்டார்ட், இந்த ஜேர்னிக்கான பர்பஸ் என்ன, அதை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுவே நம்மள ஒரு நாள் 2 நாள்ல தூக்கி விட்டுருவா, உட்காந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கும் அப்படி தோணியிருக்கா, நம்மளால முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்லாம் வந்திருக்கு அந்த 4 இதில் வந்து குவிட் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் தோணியிருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக. ஓகே. எப்பயுமே வந்துட்டு நம்மளால முடியுமான்னு ஒரு சில சந்தேகங்கள் வரும் ரொம்ப ஃபெயிலியர் ஆகுறப்போ. ஆனா வந்து நான் அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து என்னை ரொம்ப கான்கொயர் பண்ண விட்டது கிடையாது. அது வரவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு 4 தடவை 5 தடவை வந்துட்டு வீட்டில் ஃபோன் பண்ணி டாடி கிளியர் ஆகல, அம்மா கிளியர் ஆகல சொல்லும்போது அது கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க சொல்ற ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா மாத்துறதை தாண்டி நம்மளால முடியும், நம்ம வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், நம்மளோட ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் இதுல வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், அந்த மாதிரியான சில ட்ரைட்ஸ் தான். ஸ்டீரியோ டைப் வந்து சொன்னீங்க நீங்க, அது மாதிரி என்னென்ன மித்ஸ்லாம் இருக்கு ஒரு மனதளவில் உள்ள வர்றவங்க, இப்போ அரசு பள்ளியில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களெலாம் வந்து நம்மளால யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட முடியுமான்ற ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் அதில் என்ட்ரே ஆக மாட்டாங்க, அதுக்கு அவேர்னஸும் இருக்க மாட்டாங்க. போட்டித் தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்பிசி தேர்வுகளோடைய ஒதுங்கிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூபிஎஸ்சி அப்படின்னாலே ஒரு அச்சம் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யூபிஎஸ்சி வந்து டிஎன்பிசியை காட்டிலும் எந்த அளவுக்கு வேறுபட்டது, எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்? நீங்க சொல்றது எக்ஸாக்டா கரெக்ட். ஏன்னா நான் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த காஃபி வித் கலெக்டர்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம். அதுல வந்து ஸ்கூல் பிள்ளைங்க, மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களை ஃபோக்கஸ் பண்ணி நான் சார் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். அப்ப வந்து உங்க ஆம்பிஷன் என்னன்னு கேட்டா, நம்ம தமிழ் மாணவர்கள் அதுவும் அரசு பள்ளியில படிக்கிறவங்கள்ட்ட நான் அப்சர்வ் பண்ணது, அவங்களுக்கு மேக்சிமமே குரூப் 4 தான். நீங்க சொல்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி டு யூபிஎஸ்சி கூட அவங்க யோசிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு குரூப் 4ல ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு, அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். குரூப் 4ம் ஒரு நல்ல பணி தான், நான் எல்லாமே மக்கள் பணி தான். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, அப்பவே நாங்க அதுதான் சொல்லுவோம், எய்ம் ஃபார் ஹை. அவங்க உச்சபட்ச இலக்கே குரூப் 4 இருக்கு. குரூப் 4 வேலைக்கு போறோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம வந்து போடுற எஃபர்ட்டா அந்தந்த எக்ஸாமுக்கு கரெக்டா அதே 24 மணி நேரம் தான், அதே அத்தனை 1 வருஷம் 2 வருஷம் தான் குரூப் 4க்கு படிக்கிறாங்க. அதையே கரெக்டா பண்ணி கரெக்டான கைடன்ஸ்ல மனம் தளராம படிச்சா எல்லாராலையும் யூபிஎஸ்சி வரைக்குமே கிளியர் பண்ண முடியும். ஸோ வந்து அரசு பள்ளி மாணவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க யாருமே ஆஸ்பயர் பண்றப்பே ஒரு ஹையான விஷயத்துக்கு ஆஸ்பயர் பண்ணணும். அதுதான் வந்து நான் எல்லார்கிட்டயுமே கேட்கிறேன். அது ஒரு கண்டிப்பா குரூப் 4 கிடைச்சா போதுன்ற மைண்ட் செட்டை முதல்ல மாத்தணும். ஒரு குரூப் 2 கிடைக்குதா, அது பேக்கப், நல்ல பேக்கப். அது குரூப் 1 படிப்போம். குரூப் 1 கிடைக்குதா, அது ஒரு நல்ல பேக்கப்பா இருக்கு, ஓகே நம்ம வந்து யூபிஎஸ்சி படிப்போம். இல்லைனாலும் நம்மளுக்கு சேவை செய்யறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு, ஆனா நம்மளே செட்டில் டவுன் ஆயிருக்காம அடுத்தடுத்து புஷ் பண்ணி போனா நல்லா இருக்கும். ஐ திங்க் நீங்க குரூப் 2லயுமே பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களோட இலக்கு வந்து பெருசா இருக்கிறதுனால நீங்க எல்லா எக்ஸாமும் உங்களால கிளியர் பண்ண முடியுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது இலக்கு பெருசுதான், எல்லா எக்ஸாமுக்கான ஹார்ட் ஒர்க் போடுறோம். அஃப்கோர்ஸ் என்ன சொல்ற, ஒரு 2-3 இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு எண்ணம், நம்ம ஒரு வேலைக்கு போயிடுவோம் முதல்ல அப்படின்றது. அது எனக்குமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேலைக்கு போயிடுவோம். ஆனா நான் பண்ணது என்ன மத்தவங்கள்ட்ட இருந்து வேறுபட்டிருக்கும்னு நான் நம்புறேன்னா, நான் செட்டில் ஆகல. குரூப் 2 கிடைச்சிருச்சு, ஓகே பரவாயில்லன்னு. எனக்கு பேரலா குரூப் 1 கிடைச்சது. ஸோ குரூப் 1 போயிட்டோம். குரூப் 1 கிடைச்சிருச்சு, என்ன சுத்தியும் நிறைய பேர் அதான் டெப்டி கலெக்டர் ஆயிட்டேன், என்னைக்கா இருந்தாலும் ஐஏஎஸ் கன்ஃபர் ஆயிடும் அப்படின்னு. எனக்கு ஐஏஎஸ் இப்படிதான் வேணும், எனக்கு ஐஏஎஸ் வந்துடும் தான். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 15 இயர்ஸ் மேல எடுக்கும், கரெக்ட் தான். எனக்கு ஐஏஎஸ் இப்படிதான் வேணும், அதுக்கு நான் முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். என்னோட முயற்சியை நான் கொடுக்குறேன், அப்புறம் கடவுள் கொடுக்கறது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு அட்டெம்ப்ட் நான் ப்ராப்பரா படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாமே நல்லபடியா அமைஞ்சு. ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கோச்சிங் சென்டர் போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. பாஸ் பண்ணுறவங்களும் பெரும்பாலானோர் கோச்சிங் சென்டர் போனவங்க தான் பாஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருந்துமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரியாலிட்டி என்ன? யார் பாஸ் பண்ண முடியும்? கோச்சிங் சென்டர் போய் தான் ஆகணுமா?
ரியாலிட்டி என்னன்னா கோச்சிங் சென்டர்ன்றதையும் தாண்டி ஒரு கைடு இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து இதை வந்து நம்மளா போய் நெட்டில் சர்ச் பண்ணால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான இந்த கோச்சிங் சென்டர் அந்த கோச்சிங் சென்டர் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல கைடு ஒரு நல்ல ஒரு மென்டார் நம்மளுக்கு இருந்து இதை படிக்கணும் இதை இப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். அதனால தான் எல்லாருமே கோச்சிங் சென்டர் பேசிக்காக ஜாயின் பண்ணுறதே. ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும், நம்மளா தேடி போனால் நம்ம டைவர்ட் ஆகி போயிடுவோம் அப்படின்றது தான். ஸோ கோச்சிங் சென்டர் போய் தான் படிக்கணும்னு இல்லை, ஆனால் ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைச்சி ஒரு நல்ல மென்டார்ஷிப் கிடைச்சி ஏன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணி தரத்துக்கு அதில் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சன் இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லையா. அந்த கான்செப்ட்ஸ் தான் ஜென்ரலா எல்லாருமே கோச்சிங் சென்டர் போறது. ஸோ வந்துட்டு எல்லாராலையுமே முடியும். ஆன்லைன்லயும் நிறைய சோர்சஸ் இருக்கு. ஒன்லி திங் இஸ் we should not get diverted, we should be focused and ஏதாவது 1 or 2 அத்தாரிட்டேட்டிவான இல்லைன்னா வேலிடான ஒரு பர்சனையோ இல்லை கைடன்ஸையோ வந்து நம்ம நம்பி ஃபாலோ பண்ணணும். அதில் நம்மளுக்கு எது செட் ஆகுதுன்னு நம்மளுக்கான ஒரு பாதையை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த கேள்விக்குன்னா கோச்சிங் சென்டர் அப்படின்னு போகும்போது எல்லாரையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. கண்டிப்பா அவங்களுடைய ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏழை மாணவர்கள் வந்து தயங்குறாங்க. குரூப் 4 அவங்களுடைய இலக்கை முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம். அப்படிங்கும்போது அந்த கோச்சிங் சென்டர் அவங்களுக்கான ஃபீஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்து தடையாக தோணுது. அதனால அந்த கேள்வி நான் கேட்குறேன். இப்போ வந்துட்டு நிறைய ஃபாரம்ஸ் வந்துட்டு நிஜமாவே டெலகிராம்லயா இருக்கட்டும் இதுலயா இருக்கட்டும் ஃப்ரீ ஃபாரம்ஸ் இருக்கு. அதை தாண்டி அரசோட பிளாட்ஃபார்ம்ஸ்ன்றது நிறைய இருக்கு. எய்ம்டிஎன் ஒரு சேனல், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க எய்ம்டிஎன் சேனல் வந்து ஃப்ரீ சேனல், கவர்மெண்டோட சேனல். அதுல வர வீடியோஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி தான் நான் இந்த எக்ஸாமே வந்து எழுதினேன், அது எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நானே வந்துட்டு நான் முதல்வன் பெனிஃபிஷியரி, அது கவர்மெண்டோடது தான். நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்குமே அங்கே 7500 ரூபாய் ஊக்கத்தொகை இல்லாமல் நாங்கள் தங்கி படிச்சிருக்கேன், மெயின்ஸுக்குமே இன்டர்வியூக்குமே. ஸோ அதர் தென் தட் வெளியே போகிறத தாண்டி கவர்மெண்ட்டோடதுலேயே நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்மளோடதுல. அதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. கிராமப்புற மாணவர்களுக்கு இன்னொரு தயக்கம் என்ன இருக்குன்னா ஆங்கிலம். இந்த யூபிஎஸ்சி தேர்வுக்கு போகும்போது நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாதான் வந்து நம்ம பெரிய தேர்வுகள் எழுத முடியும். குரூப் 1 தேர்வுகள் மாதிரியான இலக்குகள் கூட அது இருந்தால் தான் முடியும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அதனால தான் பல பேர் வந்து குரூப் 4 அவங்களோட இலக்கை முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆங்கிலம் எந்த அளவுக்கு தேவை? நம்ம எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கணும்? நீங்கள் எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்சைடர் அட்மினிஸ்ட்ரேட்டராக நான் சொல்கிறது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நம்மளோட அரசு பள்ளி மாணவர்கள் அதாவது ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நம்ம நல்லாவே முன்ன விட ஆங்கிலம் வந்து ப்ராப்பராக ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். நான் அதை இந்த இடத்துல சொல்லணும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த ஒரு பயம் இருக்குது. நான் வந்து நிறைய பேர் வந்துட்டு கிராஜுவேஷன் இங்கிலீஷில் தான் பண்ணியிருப்பாங்க, பிஇ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா நான் ஸ்கூல்லேருந்தே தமிழ் மீடியம் தான் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவோ அச்சீவர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக தமிழ் மீடியமில் படித்து அச்சீவ் பண்ணாங்க இருக்கதான் செய்கிறாங்க. ஆனா என்னன்னா நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து தயங்கக்கூடாது. இப்ப இந்த எக்ஸாம்க்கு இந்த இடத்துல இங்கிலீஷ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பா தமிழ் மாணவர்களால கண்டிப்பா படிக்க முடியும். நம்ம என்ன பண்றோம்னா பயந்துகிட்டு நம்ம படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆங்கிலம் மட்டும் தான் தேவையானா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஆங்கிலமும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறது உண்மையான ரியாலிட்டி. we have to be ready to learn. நம்ம தான் வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். இவ்வளோ பெரிய எக்ஸாமை இலக்கா வைக்கிற நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து தயங்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எக்ஸாம் தாண்டி ஃபீல்ட்லயும் அது உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பா. ஓகே, நீங்கள் இன்னொரு சொன்னீங்க மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னீங்க. அப்புறம் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் வந்து யோகா, உடற்பயிற்சி அதெல்லாம் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான டயட்லாம் எடுத்துப்பீங்க? என்ன மாதிரியான உடற்பயிற்சி? இது வந்து ரொட்டீனாக இந்த 5 வருஷமும் இருந்துச்சா? இது எந்த அளவுக்கு தேவை? ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகவங்களுக்கு இது எந்த அளவுக்கு தேவை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. போட்டித் தேர்வு வந்து நம்மளோட மென்டல் ஸ்பேஸ் வந்து நிறைய ஆக்கியூபை பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஸ்பேனை வந்து ரொம்பவே ரொம்ப முக்கியம். அது ரொம்ப டெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல என்னன்னா ஒரு சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிக்கிறதுக்கு நம்ம ஒரு 1 மணி நேரம் நம்ம உடலுக்காக ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப இன்னும் ப்ரொடக்டிவா தான் படிக்க முடியும். நான் அட்வைஸ் பண்றது யங் ஆஸ்பிரன்ஸ்க்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறோம். ஆனா அதை தாண்டி காலையில ஒரு 1/2 அன் ஹவர், சாயந்தரம் ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம உடலுக்காக நம்ம ஒரு உடல் பயிற்சி, ஏதாவது ஒரு உடல் பயிற்சி, போய் விளையாடலாம், இல்லைன்னா யோகா பண்ணலாம், இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 2வது வந்து நீங்க சொன்ன மாதிரி டயட். அதுவுமே வந்துட்டு நம்ம பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னைக்காவது போய் ஏதாவது ஒன்று வெளியே சாப்பிட்டா தப்பு இல்லை. அது நம்ம ஃபுட்டுமே வந்துட்டு கொஞ்சம் ஆர்கானிக்கா வீட்டில் இருக்கிறது, வீட்டு சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டா நல்லது. டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் என்ன புக்கை படிச்சீங்க அப்படின்றத என்னுடைய அவுட்லைனாக இருக்கும். என்ன புக்ஸை வந்து நீங்கள் படிச்சீங்க? எதெல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் நிறைவா?
எல்லாரும் படிக்கிற புக்ஸ் தான். நான் எதுவும் தனியாலாம் எந்த புக்ஸுமே படிக்கல. இப்போ பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த்ங்கிறது வந்துட்டு நார்மலா ப்ரிப்பரேஷனுக்குள்ள வர எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா நான் அதை தாண்டி அதுல எதுவுமே படிக்கல. அதே மாதிரி வந்துட்டு ஹிஸ்ட்ரினா தமிழ்நாடு புக்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவல்ல யூஸ் பண்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட ஹிஸ்ட்ரி புக்ஸ் வந்து ஈவன் ஆல் இண்டியா டாப்பர்ஸ் யூஸ் பண்ற புக்ஸ் தான். ஸோ நான் அது ஏற்கனவே குரூப் 1 படிச்சிருக்கேன்னா நான் அது யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை தாண்டி வந்துட்டு ஜியாகிரபிக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்னோட பேசிக் புக்ஸ் என்ஜிஆர்டியா இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஜியாகிரபிக்கு யூபிஎஸ்சிக்கு ஜிசி லியாங் அதுல செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் படிப்பேன். எக்கானமிக்கும் அதே மாதிரி தான். சில கான்செப்ட்ஸ்க்காக ஆன்லைன் கிளாஸஸ் ஏதாவது எடுத்திருப்பேன். மற்றபடி என்சிஆர்டிஸும் டிஎன் புக்ஸும். எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நான் டிஎன் புக்ஸும் படிச்சிருப்பேன், என்சிஆர்டிஸும் படிச்சிருப்பேன். ஸோ எனக்கு அது கான்செப்ஷுவல் கிளாரிட்டிக்கு கொஞ்சம் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்ற மாதிரி கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2 ப்ரிப்பரேஷன்லையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஒன்று போதுமா? ஒண்ணு போதும். அது ரிலேட்டடா அது ஆங்கிலமா தமிழா? அது யூபிஎஸ்சியா இருந்தா ஆங்கிலமா இருந்தா பெட்டர். டிஎன்பிஎஸ்சிக்கு ஆங்கிலமும் படிக்கலாம், தமிழும் படிக்கிறவங்க இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு ப்ராப்பரா படிச்சு ஃபாலோ பண்ணா போதும். நியூஸ் பேப்பர் அப்படின் போது என்னென்ன நியூஸ் எல்லாம் வந்து நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க? என்ன இப்போ நியூஸ் பேப்பர் தவிர அதுலயுமே டைவர்ஷன்ஸ் இருக்கு. அதுல நம்ம எதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும்? அதுக்கு தான் எல்லாருமே சொல்லுவாங்க சிலபஸ் தான் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு சிலபஸ்ல ரிலேட்டடா இப்போ இன்னைக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடா ஏதோ ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடா ஏதோ ஒரு மான்யூமெண்ட் பத்தி நியூஸ் வருதுன்னா அதை பார்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம நாட்டுல என்ன நடக்குது பெருசா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ்ல போகும், அதை பார்த்துக்கலாம். ஆனா மற்ற மாதிரி இந்த ரீஜனல் நியூஸ், பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு கிரைம் நடந்திருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க தேவையில்லை. எக்ஸாமுக்கு எது தேவையோ சிலபஸ் ஓரியன்ட். இப்போ ஒரு பெரிய எக்கானமில வந்து நம்ம ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வராங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து, தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வராங்க, அது வந்து எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆகுதுன்னா அதை நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஸோ இட் மஸ்ட் பி சிலபஸ் ஸ்பெசிஃபிக், சிலபஸ் சென்ட்ரிக். ஓகே மேம், நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. உங்களுக்கு எங்களுடைய மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி மேம். உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.